இங்கே ஜூட்டோபியா அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க எல்லா போலீஸுமே வித்தியாசமான விலங்குகளாக இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சீஃப் ஹெட் ஒன்று இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம தொலைஞ்சு போன விலங்குகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எனக்கு மேலிடத்துல இருந்து ரொம்பவே ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தொலைஞ்சு போன அந்த விலங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு போலீஸ்கிட்டையும் ஒவ்வொரு இடத்த சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முயல் குட்டி ஒன்று போலீஸாக இருக்கும். அப்போ அதுக்கு அந்த வேலையை கொடுக்காம நோ பார்க்கிங்கில் நிற்கிற வண்டிக்கெல்லாம் ஃபைன் போடுற வேலையை கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த முயலுக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த முயல் குட்டியும் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கடையிலேருந்து ஒரு நரி எதையோ ஆட்டையை போட்டுட்டு போகுது. இதை பார்த்து அந்த கடையோட ஓனர் நம்ம முயல்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். உடனே இந்த முயல் குட்டியும் கிடைச்சதா சூப்பர் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த நரியை துரத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த நரியை நம்ம முயல் குட்டியை பார்த்ததுமே வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அப்போ அந்த நரி என்ன பண்ணுதுன்னா சின்ன விலங்குகள் வாழ்கிற சிட்டிக்குள்ளே போயிடுது. இதை பார்த்து நம்ம முயலும் அது பின்னாடியே போயிடுது. அப்போ உள்ளே போன நரியும் அங்கே போய்கிட்டு இருந்த சின்ன கார் மேலே அதோட காலை வச்சு ஏதோ ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோவாக நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டுற இடத்துல வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்போனா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன விலங்குகள் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச பில்டிங்கை ஒன்றா சாய்ச்சி விட்டுட்டே போகுது. இதை பார்த்து நம்ம முயல் குட்டியும் கஷ்டப்பட்டு அந்த பில்டிங் எல்லாத்தையும் மறுபடியும் நிப்பாட்டிட்டு நிறைய துரத்தலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கீழே சின்ன விலங்குகள் நிறையா சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை மிதிச்சிருவோன்னு கொஞ்சம் பயப்படுது. அதுக்கப்புறம் அந்த நரி என்ன பண்ணுதுன்னா அங்கே போயிட்டு இருந்த ஒரு புல்லட் ட்ரெயின் மேலே ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம முயல் குட்டியும் அதை விடாமல் வேகமாக துரத்திக்கிட்டே பின்னாடியே போகுது. அப்படி இந்த நரி போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஏகப்பட்ட பைப் லைன்ஸ் வருது. ஆனால் அது எல்லாத்துலேருந்துமே அந்த நரி ஈஸியாக தப்பிச்சிருது. அப்போ அந்த நரி அவ்வளோதான நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கடைசி வைப்பில் நம்ம முயல் குட்டி தொங்கிட்டு அதோட கழுத்தை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருது. அது போய் டமால்னு கீழே விழுந்து அங்கேருந்து ஒரு டோனட்டை பயங்கரமாக எட்டி உதைக்குது. அப்போ அந்த டோனட் வேகமாக உருண்டு போய் அங்கே இருக்கிற சின்ன விலங்குகளை நசுக்கலான்னு வருது. அப்போ அந்த முயல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னா கஷ்டப்பட்டு அந்த டோனட்டை பிடிச்சி அங்கே இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறான்.